உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அடியே இந்திரா, எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஆட்டமா ஆடுற ஆட்டம். இது எல்லாத்துக்கும் உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டி. இந்த போட்டோவை வச்சேன் உன்னை எப்படி காலி பண்றேன்னு மட்டும் பாருடி. இது எங்கேயாவது வைக்கணுமே. இங்க வச்சோன்னா மேலோட்டமா வச்ச மாதிரி டவுட் வந்துரும். இங்க வேண்டாம். அங்க வச்சிடலாமா? பெட்டு கடியில வச்சிட்டோம்னா கவனிக்க மாட்டாங்களே. அங்க ஓகே. இதுதான் கரெக்ட். இங்க வச்சிடலாம். என்னடி உடம்ப வான்னு உனக்கு சொல்லிட்டு தானே வந்தேன். சாரிங்க, ஏதோ ஒரு பதட்டத்துல எனக்கு ஒண்ணுமே புரியல, அதான் டக்குன்னு உள்ள வந்துட்டேன். சரி, அதை விடுங்க. நீங்க சொன்ன மாதிரியே இந்திரா எழுதின மாதிரியே அவளோட ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதிட்டேன் பாருங்க. கரெக்டா சூப்பர் ஹேமா. காவியா அக்காக்கு கதிர் சரியான மாப்பிளையே கிடையாது. கதிரை கல்யாணம் பண்ணதுல இருந்து காவியா அக்கா கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருக்கா. ஒண்ணு கதிருக்கும் காவியாவுக்கும் டைவர்ஸ் ஆகணும், இல்லையா கதிரை போட்டு தள்ளணும். காவியா அக்காவுக்கு வேற ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அப்பதான் காவியாக்கோட வாழ்க்கை நல்லா இருக்கும். சூப்பர் ஹேமா. அப்படியே இந்திராவோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே இருக்கு. அதாங்க, எனக்கு இதெல்லாம் பழகி போன ஒண்ணுதான். சரி, இங்க பாரு. அவ உள்ள வரதுக்குள்ள இத உள்ள வச்சுட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடலாம். சரியா? இத வைக்கிறதுக்கு கரெக்டான இடம் வேணும். இங்க வச்சிடலாம். எங்க எங்க இங்க வாங்க. இதோ இந்த பீரோ தான் இருக்கே. ஹேமா, அது பூட்டி இருக்கு ஹேமா, சாவி இல்ல. அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், வாங்க. பாத்தீங்களா சாவி? எப்படி? நான் இதுக்கு முன்னாடி பாத்திருக்கேனே. இந்த இடத்துல வச்சிருங்க. இதுதான் அவங்களோட லாக்கர். சூப்பர். இங்க பாரு. எங்கேயாவது வரதுக்குள்ள நம்ம இங்கிருந்து போயிடலாம். வா. ஏய் வா. இங்க பாரு, எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. நீ அங்க போய் வெயிட் பண்ணு. நான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா வா. சரிங்க, நாங்க போறேன். அக்கா. ஆமாங்க அக்கா, என் கூட வாக்கா. மாமா நீங்களும் வாங்களே. எங்கடி? என்ன? ஐயோ அக்கா, வாக்கா. முதல்ல எந்திரிச்சு வாக்கா. எங்கன்னு சொல்லுடி, என்ன விஷயம்? ஐயோ ராகினி, என்ன எதுக்காக கூப்பிட்டு இருக்கற நீ? சொல்றேன் மாமா. தோ இந்த இந்திராவோட உண்மையான முகம் என்னன்னு உங்க எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்ட போறேன். அவ எந்த நோக்கத்துக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு சொல்ல போறேன். ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு வேற வேலையே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் இந்திரா இந்திரான்னு ஏன் இவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறவ? இந்த பாரு ஜெயா, ராகினி பேச்சை கேட்டுட்டு இவ பின்னாடி போனோன்னு வச்சுக்கோ, தேவையில்லாம டைம் தான் வேஸ்ட் ஆகும். நம்ம வேற ஏதாவது வேலையை பார்க்கலாம் வா. ஐயோ மாமா, நான் எதுக்கு மாமா இந்திரா பின்னாடி சுத்த போறேன்? மாமா, இது எல்லாமே நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தான். நம்ம குடும்பத்துல யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற அக்கறை தான் மாமா எனக்கு. ஐயோ, என்ன ராகினி அவ்வளோ அக்கறை? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்திரா மேல பழி போறது தான் இந்த குடும்பத்துக்கு செய்யற அக்கறையா? ஐயோ மாமா, தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. இந்த இந்திரா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. இவ ஒரு பெரிய பிளானோட இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. என் கூட நீங்க வந்தீங்கன்னா நான் ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன். ஐயோ அக்கா, வாக்கா. ஏய், என்னடி ஏதாவது ஒன்னு உளறிக்கிட்டு போடி. அத்தை,
அதான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல அத்தை. நானும் வரேன், என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். உனக்கு இருக்குடி இன்னைக்கு. அக்கா நீ வாக்கா, நீ வான்னு சொல்றல. பாரு ஜெயா, நீ வேணா போயிட்டு வா, நான் வரல. ம் ஏன் மாமா, நீங்க எப்பவுமே என்ன நம்ப மாட்டீங்கல்ல. அக்கா நீ வாக்கா. என்னங்க வாங்க. இவ வாங்க போல மாமா, விட please மாட்டா. மாமா. வாங்க வாங்க மாமா. இருடி. வா. ஐயோ என்னடி? ராகினி, இப்ப எதுக்காக இந்திரா ரூம் கூட்டு மாமா போயிட்டு இருக்க? அந்த ரூம்ல தான் எல்லா ப்ரூஃபும் இருக்கு. வாங்க அக்கா நீ என்னங்க வாக்கா. சொல்றா இவ? என்ன செய்யா இவ? ஏய், அக்கா, அத்தை, வாக்கா. ஏய், இருடி வர இழுத்துட்டு போகாத. இருடி. வாக்கா. என்னாச்சு? எல்லாரும் வாங்க, வரட்டும். என்ன ராகினி? ஏங்க என்னாச்சுங்க இவளுக்கு? இருக்கா. என்னாச்சுங்க இவளுக்கு? இந்திரா ரூம்ல வந்து என்னத்தை தேடிட்டு இருக்கா இவ? அக்கா எல்லா ஆதாரமும் இங்கதான் இருக்கு. ஜெயா, நான் தான் சொன்னேன்ல, இது வேலைக்கு ஆகாது ஜெயா, வா போலாம். ஐயோ மாமா, இதுக்குள்ளதான் மாமா இருந்துச்சு. ஏ ஹேமா, என்னடி பாத்துக்கிட்டே இருக்க? சொல்லுடி, இங்க தானடி நம்ம வச்சோம். இது என்னடி சொல்ற? இங்கதான் வச்சீங்களா? அ, அ, ம், இல்லத்த, அவங்க எங்கதான் பார்த்தோங்கிறதுக்கு தான் எங்கதான் வச்சோன்னு டங்கு ஸ்லிப் ஆகி சொல்லிட்டாங்க போல இருக்கு. இல்லைங்க. ஆ, 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 ஆமாக்கா, தங்க ஸ்லிப்பாய் தான் அப்படி சொன்னேன். அக்கா அது இங்கதான்க்கா இருந்துச்சு, நான் பார்த்தக்கா. என் சின்னத்தை, நீங்க கொடுத்த பில்டப் எல்லாம் பார்த்து எனக்கே ஒரு நிமிஷம் பயம் வந்துருச்சு. என்னடா நமக்கே தெரியாத விஷயம் எல்லாம் சின்னத்தைக்கு தெரிஞ்சிருக்கும் போலன்னு நானும் நினைச்சிட்டேன். ஏன் ராகினி, இப்படி எப்ப பார்த்தாலும் பல்பு வாங்கிட்டு இருக்கிறியே, உனக்கு டயர்டாவே ஆகாதா? ஆ? ஜெயா, சொன்ன மாதிரியே டைம் வேஸ்ட் ஆயிடுச்சா? சரி வா, உருப்படியா போய் ஏதாவது வேலையை பார்க்கலாம் ஜெயா, வா. ஏண்டி எதுக்குடி இப்படி மானத்தை வாங்குற? பெரிய சிஐடி மாதிரி அவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு இப்ப பாருங்க அசிங்கப்பட்டு நிக்கிற. பொண்ணை நம்பி நாங்க வந்தோம் பாரு, ஏதாவது உருப்படியான வேலையை போய் பாரு. வாங்க. வேற வேலையே இல்லை உங்களுக்கு. ஏய், இப்பதானடி வச்சுட்டு போனோம், அதுக்குள்ள எங்க போச்சு? தெரியலையே, எனக்கும் அதான் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. என்ன சின்னத்தை, இதுக்குள்ள வச்சது எப்படி காணாம போச்சுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கோ? ஏய் என்னடி, என்கிட்டயே விளையாட்டு காட்டுறியா? ஏய் எப்படி எடுத்த? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.